வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பின் பிரியமே, இன்று உன் அப்பன் இந்த கந்தன் உனக்கு எழுதி கொடுக்கின்றேன். நீ குழம்பி தவித்த விஷயத்திற்கு தீர்வினை கொண்டு வந்து நிற்கிறேன். என் மீது நீ கொண்ட அன்பு உண்மை என்றால் நிச்சயமாக இன்று இந்த வார்த்தைகளை கேட்டு முடிக்கும் நேரம் நீ கண்ணீர் விட்டு கதறி அழுவாய். ஏனென்றால் நமக்கான பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் அந்த அளவில் நம்மை சோதித்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் அந்த அளவில் நம்மை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கின்றது. என்ன நடக்கிறது என்றும் ஏது நடக்கிறது என்றும் ஒவ்வொன்றையும் நாம் எண்ணிக்கொண்டிருக்கும் நேரம் இந்த கந்தன் உன்னை தேடி வந்திருக்கின்ற இந்த பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்ற வேதனைகளையும் சோதனைகளையும் நீக்கி உனக்கு நன்மைகளை உணர்த்துகின்ற ஒரு நல்ல பொழுதாக மாறும். எதற்குமே கந்தன் அவ்வளவு எளிதில் யாரையும் தேடி சென்று விடுவது கிடையாது. ஆனால் உன்னுடைய மனக்குழப்பம் நிச்சயமாகவே இந்த கந்தனை அதிகமாக யோசிக்க வைத்து விட்டது. ஏன் நம் பிள்ளை மட்டும் இப்படியெல்லாம் யோசித்து கொண்டிருக்கிறது, எதற்காக நம் குழந்தை இதுபோன்று சிந்தித்து கொண்டிருக்கிறது என்பதனை எல்லாம் உடனடியாக பார்த்து நான் என்னவென்று முடிவெடுக்க வந்திருக்கின்றேன். இப்படியே உன்னை விட்டுவிட்டோமானால் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு எப்பொழுதுமே கேள்விக்குறியாகவே இருக்கும். வாழ்க்கையை வாழும் பொழுது அதன் பிடித்தமே உனக்கு இருக்காது. ஏன் இந்த வாழ்க்கையை நாம் எப்பொழுதும் வேதனைகளோடு கடந்து வர வேண்டும் என்பதுதான் இந்த கந்தனின் எண்ணம். என் பிள்ளை ஏன் எப்பொழுதும் தெளிவில்லாத மனநிலையோடு இருக்க வேண்டும் என்பதுதான் உன் அப்பனின் எண்ணம். அதனால் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நான் என்னவென்று உனக்கு எடுத்துச் சொல்ல நினைக்கும் இந்த நேரம் இதையெல்லாமுமே நீ சரியாக பெற்றுக்கொள்ள முன் வந்து விட்டால் அது போதும். அப்பன் உனக்கு கொடுக்க வேண்டியதை எல்லாம் சரியான நேரத்தில் நான் சரியாக கொடுத்து உன்னை வாழ வைக்கும் இந்த பொழுது இனி எப்பொழுதும் உனக்கு ஆச்சரியத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, இருக்கின்ற வாழ்க்கை நமக்கு ஒரு முறை. மீண்டும் இந்த வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பது நமக்கு தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது கிடைத்திருக்கின்ற இந்த நேரத்தை நாம் சரியானதாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அல்லவா? கிடைத்திருக்கும் இந்த நேரத்தை நாம் நம்முடையதாக எப்பொழுதும் நல்லபடியாக மாற்றிக்கொள்ள வேண்டும் அல்லவா? எதிர்பாராதது கூட இந்த வாழ்க்கையில் நமக்கு நடக்கும் என்பதனை புரிந்து கொண்டு இனிமேல் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக அடியெடுத்து வைக்க வேண்டும். கந்தன் இருக்கிறேன் என்பதனைத்தான் அப்பன் மீண்டும் மீண்டும் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். உன் அப்பன் இந்த முருகன் உன்னை தேடி வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நம்மை சூழ்ந்து வரும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நாம் கவனமாக புரிந்து கொள்ளும் நேரம் உனக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக புரிய வைக்க நான் வந்து கொண்டே இருப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. மனது எப்பொழுது எல்லாம் கலக்கம் கொள்கிறதோ அப்பொழுது எல்லாம் என் பிள்ளை அதையெல்லாம் நினைத்து நீ வருந்தி கொண்டிருக்காதே. உன்னை தேடி வரும் உன் அப்பன் என்னுடைய அன்பு எப்பொழுதும் உன்னை சரியாக மீட்டெடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. தெய்வத்தினுடைய சூழ்நிலைகளை எப்பொழுதுமே நீ உனக்கு சாதகமாக்கி விட்டாயானால் அது போதும். தெய்வம் நீ கூப்பிடாமலேயே உன்னை தேடி ஓடோடி வரும். நீ அழைக்க வேண்டும் என்ற அவசியமே கிடையாது. நிச்சயமாக உன்னுடைய மனநிலையை உணர்ந்து நீ அவர்கள் மீது வைத்த நம்பிக்கையை என்னவென்று புரிந்து அவர்கள் உன்னை தேடி வந்து கொண்டே இருப்பார்கள். இந்த நேரம் இந்த நொடி முதல் இந்த கந்தன் உனக்காக சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னை நீ நிச்சயமாக மாற்றிவிட வேண்டும். காரணத்தோடு தான் எல்லாமும் நடக்கிறது. காரணமில்லாமல் இந்த வாழ்க்கையில் எதையுமே உனக்கு நடத்துவதில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாதது என்னவென்று சற்று சிந்தித்து பார். தேவையான விஷயங்கள் எல்லாமும் உனக்கு நிச்சயமாக உன் கைகளிலேயே வந்து சேரத் தொடங்கும். நாம் இருக்கும் இந்த பொழுதுகள் இந்த கந்தன் உனக்காக உன்னை தேடி வருகின்ற இந்த பொழுதுகள் என்று ஒவ்வொன்றையும் சற்று உன்னிப்பாக நீ கவனித்து பார்த்தால் அது உனக்கேயான புரிதலை கொடுக்கும் போது நிச்சயமாக எல்லா நிலைகளையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய். எல்லா சூழ்நிலைகளையும் என்னவென்று என் பிள்ளை நீ சரியானதாக உனக்கு ஏற்றுக்கொள்வாய். யார் என்ன சொன்னாலும் சரி, யார் எதை இல்லை என்று மறுத்தாலும் சரி, உனக்கு கிடைக்கக்கூடியதை நான் சரியாக தந்திடுவேன்.
உனக்கு நடக்கக்கூடியதை நான் நல்லபடியாக உணர்த்திடுவேன். எந்த நொடியிலும் இந்த வாழ்க்கை உன்னை நிச்சயமான மகிழ்ச்சிக்குள் கொண்டு வந்து நிறுத்தி உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். மேலும் மேலும் உனக்கு வெற்றியை கொடுக்கும். உன்னை இந்த நிலையிலிருந்து மீட்டு கொண்டு வந்து உனக்கான நேரங்களை உன் வசமாக்கி கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழச் சொல்லும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. கந்தன் இருக்கும் இடம் அதிர்ஷ்டத்தின் பிறப்பிடம். கந்தனிருந்து உனக்கு ஒவ்வொன்றையும் சொல்லித்தரும் இடம். உனக்கான நன்மைகளை உனக்கென உருவாக்கி கொடுக்கும் இடம் என்பதனை நீ மறக்காதே. எதையுமே எதிர்பார்த்து நின்று உன் அப்பன் உன்னிடத்தில் எதையும் கேட்டு விடுவதில்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். யாரும் இல்லை என்றாலும், எதுவும் நடக்கவில்லை என்றாலும், அதையெல்லாமும் கடந்து நாம் நமக்காக ஒரு ஆச்சரியத்தை இந்த வாழ்க்கையில் உருவாக்கி கொண்டிருக்கிறோம் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கானது எல்லாமும் நம்மை தேடும் இந்த நிலைகளில் நாம் ஆசைப்படுவது ஒவ்வொன்றும் நமக்கென கிடைக்கும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்பன் முருகன் உனக்கு ஒவ்வொன்றையும் புரிய வைக்க முயற்சி செய்கிறேன் என்பதனை மறக்காதே. இந்த கந்தன் ஒவ்வொரு நிலையிலும் உன்னை வாழ வைக்க முடிவு செய்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. தேவையில்லாதது, தெளிவில்லாதது, வாழ்க்கையில் நிலையில்லாதது என்று சொல்லி எதையுமே நீ கொஞ்சம் சரியாக புரிந்து கொண்டு ஒதுக்கி வைக்க வேண்டும். நாம் எதிர்பார்த்தது எல்லாமுமே நமக்கு சரியாக கிடைக்கும்படி இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் நமக்கான மேன்மையான விஷயங்கள் ஒவ்வொன்றும் நடக்கும்படி இந்த கந்தன் உன்னை எப்பொழுதும் கை கொடுத்து உதவி செய்து உன்னை வழிநடத்துவேன். நான் இருக்கும் பொழுது இனி எதற்குமே நீ கலங்கிவிட வேண்டாம். இந்த கந்தன் நான் இருக்கும் பொழுது எதற்காகவும் என் பிள்ளை நீ வருந்த வேண்டாம். மாற்றங்களை தவிர்த்து வாழ்க்கையின் உண்மைகளை என்னவென்று உணர்ந்து நீ பேரதிசயத்தோடு எதையும் எதிர்கொள்ள துணியும் நேரம். நிச்சயமாக இந்த கந்தன் உன்னை வழிநடத்துவேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். அப்பன் முருகன் நான் உன்னோடு நின்று உன்னை நிச்சயமாக வாழ வைப்பேன் என்பதனையும் நீ எப்பொழுதும் தெரிந்து கொள்வாய். யாருமே இல்லை என்பதும், எதுவுமே நடக்கவில்லை என்பதும் நீ எல்லா இடத்திலும் புரிந்து கொள்ளும் இந்த மாற்றத்தின்படி உனக்கே உனக்கான தெளிவான விஷயங்களை அது எடுத்துச் சொல்லும்படி உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்பு. உனக்கான நன்மைகளை இந்த வாழ்க்கை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ நம்பு. நான் இருக்கும் காலம் உனக்கு அதிர்ஷ்டத்தின் காலம். இந்த கந்தன் நான் இருக்கும் இந்த பொழுது உனக்கான ஆச்சரியத்தின் பொழுது என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். என் பிள்ளை, எது நடந்தது என்பதும் ஏது நடந்தது என்பதும் இனி உனக்குள் இருக்கும் சந்தோஷங்களை வெளிக்கொண்டு வர தயாராகி விட்டது என்றால் அத்தனையும் உனக்கு பேரதிசயத்தை கொடுத்து உன்னை நன்மைப்படுத்தும் என்பதனை புரிந்து கொள். நல்வழிப்படுத்த உதவும் இந்த விஷயங்கள் இனி எப்பொழுதும் உனக்கான வெற்றியை உன் கைகளில் உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. கந்தன் சொல்லக்கூடிய ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ கவனமாக தெரிந்து கொண்டு அடுத்த நிலைகளில் நீ சரியாக எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு வாழ பழகு. நான் இருப்பேன். எந்த இடத்திலும் உனக்கு கை கொடுக்க. யாரும் இல்லை என்று நினைத்து பதறுவதை எல்லாம் விடு. இனிமேல் எந்த இடத்திலும் உன்னை கை தூக்க இந்த கந்தன் வருகிறேன் என்பதனை நீ ஏற்றுக்கொண்டாலே அது போதும். இனிமேல் என் பிள்ளை கண்கலங்க ஒருபோதும் நான் அனுமதிப்பதில்லை என்பதுதான் உண்மை. உன்னை தேடி வருகின்ற இந்த கந்தனை கண்டால் என் பிள்ளையின் கண்கள் கலங்கித்தானே போகும். திருச்செந்தூரிலிருந்து உன்னை காண நான் ஓடோடி வருகின்றேன் என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ இதுவரையிலும் செய்த விஷயங்களும் இனிமேல் செய்யக்கூடிய விஷயங்களும் இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்ற விஷயங்களும் என்னவென்று நீ சரியாகத்தான் புரிந்து வைத்திருக்கிறாயா என்பதனைத்தான் நான் மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் சோதிக்க நினைக்கின்றேன். இதில் நீ வெற்றி பெறுகிறாய் என்பது இந்த வாழ்க்கையில் உனக்கென கிடைக்கக்கூடிய மிக பெரிய அதிர்ஷ்டம் என்பதனை நீ மறந்து விடாதே. அதிர்ஷ்டத்தை எப்பொழுதும் என் பிள்ளை வாழ்க்கையில் நம் தெய்வம் நமக்கு தரும்போது அதை நீ தொலைத்து விடாதே. என்றுமே நல்லதே நடக்கட்டும். கந்தனின் அருள் உனக்கு கிடைக்கும் பொழுது அத்தனையிலும் வெற்றி உனக்கு நிறைவாக பிறக்கட்டும். எந்நாளும் நான் இருப்பதை நீ உணர்ந்து கொள்வாய்.
உன்னை சுற்றிலும் தெய்வ சக்தியின் நடமாட்டவிருப்பதை நிச்சயமாக என் பிள்ளை என்னவென்று தெரிந்து கொள்வாய். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.